Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் எக்ஸைஸ் 1.4ல 9th சம் வந்து பார்க்குறோம். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எஃப் ஆஃப் எக்ஸுக்கு மொத்தம் 3 கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 3 கண்டிஷனில் எந்தெந்த கண்டிஷனை எப்பப்போ யூஸ் பண்ணுங்கிறதுக்கு மொத்தம் 4 சப்டிவிஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எந்தெந்த கண்டிஷன் எப்பப்போ யூஸ் பண்ணுங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து எனக்கு 1ங்கிற நம்பர் சின்ன நம்பர், எக்ஸுங்கிறது தான் வந்து நம்மளுக்கு பெருசுன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸுங்கிற நம்பர் என்னவா இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணணும். அப்படின்னா 1ங்கிறது தான் சின்னது, எக்ஸுங்கிறது பெருசுங்கிறப்ப 1 பெரிய நம்பர்ஸ்லாம் என்னென்ன 2, 3, 4ன்னுட்டு நம்மளுக்கு வரும். 2, 3, 4ன்னுட்டு இன்ஃபினிட் போயிட்டே இருக்கும். அப்படின்னா 1க்கு அப்புறம் 2, 3, 4 ஏதாச்சும் நம்பர் வந்துச்சுன்னா அப்போ x+2ங்கிற இந்த கண்டிஷன் வந்து யூஸ் பண்ணணும். அடுத்தது 2, இந்த கண்டிஷன் வந்து யூஸ் பண்ணணும்னா -1லேருந்து 1க்குள்ளே அந்த நம்பர் இருக்கணும். அதில் -1ஐயும் இன்க்ளூட் பண்ணலாம், 1ஐயும் இன்க்ளூட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னென்ன நம்பர் வந்தால் 2ங்கிற கண்டிஷன் யூஸ் பண்ணணும்னா -1, 0, 1 இந்த 3 நம்பரில் ஏதாச்சும் ஒன்று வந்துச்சுன்னா 2ங்கிற இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது தேர்டு கண்டிஷன் x-1. இந்த கண்டிஷன் வந்து எப்போ யூஸ் பண்ணணும்னா -3லேருந்து -1க்குள்ளே இருக்கக்கூடிய நம்பர் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அப்போ இந்த கண்டிஷன் x-1 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு -3க்கும் -1க்கும் நடுவில் இருக்கிற நம்பர் பார்த்தா -2 மட்டும்தான். இந்த -2ங்கிற இந்த நம்பர் வந்தால் மட்டும்தான் நம்ம இங்கே தேர்டு கண்டிஷன் x-1 வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா f(3)ன்னுட்டு கொடுத்துருக்காங்க. f(3)ங்கிறது எந்த கண்டிஷனில் வரும்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஏன்னா 3ங்கிற நம்பர் ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் f(x) வந்து என்னென்னு பார்த்தோம்னா x+2. அப்படின்னா f(x)க்கு பதிலாக 3. அப்படின்னா f(3) x க்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 3+2. அப்படின்னா 3+2ஓட வேல்யூ 5. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா f(0). 0ங்கிற நம்பர் எந்த கண்டிஷனில் வந்திருக்குன்னு பார்த்தோம்னா செகண்ட் கண்டிஷன். அப்படின்னா f(0)ன்னு வந்தப்போ நம்ம செகண்ட் கண்டிஷனில் எனக்கு f(x)ஓட வேல்யூ 2. அப்படின்னா f(0)ஓட வேல்யூவும் எனக்கு 2ங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன். தேர்ட் சப்டிவிஷனில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா f(-1.5). -1.5ங்கிற நம்பரே எனக்கு இல்லை. ஆனால் அவங்க நம்ம எது யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம்னா தேர்டு கண்டிஷன் தான் யூஸ் பண்ணணும். தேர்டு கண்டிஷன் பார்த்தோம்னா -3லேருந்து -1க்குள்ளே இருக்கலான்ட்டாங்க. அப்படின்னா -3லேருந்து -1க்குள்ளேன்னு பார்த்தோம்னா -2.5, -2, -1.5 இந்த நம்பர்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போனா நான் தேர்டு கண்டிஷன் எடுத்துக்கிறேன். தேர்டு கண்டிஷனில் f(x) வந்து என்னென்னு பார்த்தோம்னா x-1. அப்போ நம்ம f(-1.5) கண்டுபிடிக்கணும். அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக -1.5 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படின்னா -1.5, -1 இதோட ஆன்சர் எனக்கு -2.5 வந்து கிடச்சிருக்கு. அடுத்தது ஃபோர்த்து சப்டிவிஷன். ஃபோர்த்து சப்டிவிஷனில் f(2)ஐயும் f(-2)ஐயும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு f(2) வந்து கண்டுபிடிப்போம். f(2)ங்கிறப்ப நான் ஃபஸ்ட் கண்டிஷனில் தான் எனக்கு 2 கிடச்சிருக்கு. அப்படின்னா ஃபஸ்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட் கண்டிஷனில் f(x) வந்து என்னென்னு பார்த்தோம்னா x+2. அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக நான் 2 வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்படின்னா f(2) = 2+2. 2+2ஓட வேல்யூ 4. அடுத்தது f(-2) வந்து கண்டுபிடிக்கணும். f(-2)ங்கிறப்ப தேர்டு கண்டிஷன் வந்து யூஸ் பண்ணணும். தேர்டு கண்டிஷனில் எனக்கு f(x) வந்து என்னென்னு பார்த்தோம்னா x-1. அப்படின்னா f(-2) x க்கு பதிலாக -2, -1. -2, -1ஓட ஆன்சர் -3. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா f(2) + f(-2) வந்து என்னென்னு கண்டுபிடிக்கணும். f(2) வந்து 4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். f(-2) வந்து -3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படின்னா 4 - 3ஓட ஆன்சர் 1ங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும், இல்லைனா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.